ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முழு கோதுமையை வச்சு கோதுமை புட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கோதுமை புட்டு ரொம்ப சத்தானதும் கூட, குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களும் சரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு முழு கோதுமையை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இந்த மாதிரி பொரிஞ்சு வர டைமில் ஏலக்காய் 4 சேர்த்துட்டு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட உப்பு கொஞ்சம், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிங்க, புட்டு மாதிரி பிசைஞ்சிங்கன்னா நல்லா பிடிக்கிற மாதிரி வரணும். இப்போ நம்ம செட் பண்ணிடலாம். கிளாஸில் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு லேயர் கரும்பு சர்க்கரை, மறுபடியும் ஒரு லேயர் தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் மாவையும் போட்டுட்டு இதே மாதிரி 2 லேயரில் போட்டுக்கோங்க. மறுபடியும் கரும்பு சர்க்கரை, தேங்காய் துருவல், மாவு கொஞ்சம் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இட்லி சட்டியில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான கோதுமை புட்டு ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.